ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெஸ்ட் ஆஃப் கேகே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கீ ரைஸ் அண்ட் சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் குக் பண்ணியிருக்கேன். உமாவோட ஹெல்ப் சுத்தமாக கிடையாது. உமா அண்ட் பாப்பாவுக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிருக்காங்க. ஸோ எனக்கும் அஸ்லாமுக்கும் நான் தான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம சோக் பண்ண வச்சிடலாம். ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி சோக் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆனியன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆனியன் எடுத்து நல்ல இது வந்து ரைஸுக்கு ஓகேங்களா, கீ ரைஸ்க்காக ஒரு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெரிய பச்சை மிளகானால நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி நம்ம கீ ரைஸ்க்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பச்சை மிளகாய் அண்ட் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து அளவு ப்ராப்பராக இருக்காது. ஐ எம் சாரி ஃபார் தட். அம்மா தான் சூப்பராக அளவெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு அளவுலாம் சொல்ல தெரியாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். உப்பு போட்டுட்டு நான் வதக்குனதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகு மாறணும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்தேனோ அதே அளவுக்கு 1.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த கப் அளவுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு அதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ரம்பல் அதெல்லாம் தேவையானதை போட்டுட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைட் கீ ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் இன்னொரு சைடு வந்து நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃப்ரைக்கான மசாலாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமனை ஸ்குஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோ, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னா ஸ்லைஸ் எல்லாத்தையும் வெட்டினதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வட்டி வச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நல்ல சிக்கன் நம்ம சாதாரணமாக சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்த ரோஸ்டில் வந்து ஃபுல்லாகவே சிக்கன் இப்போவே நமக்கு பொரிச்சு நம்ம எடுத்துடணும், வெந்து கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரோஸ்ட்ல வந்து சிக்கன் குக் ஆகாது, நம்ம மசாலாஸ் தான் ஆட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அதனால இதில் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக சிக்கன் குக் ஆகிருக்கணும். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து மாற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற ஆயில்லையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இன்னுமே நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் இன்னுமே ரொம்பவே ஒரு நல்ல மனம் கிடைச்சிது. ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆனியன் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் ஏன் அந்த மாதிரி டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே பொரிச்ச மசாலா தானே, சிக்கன் பொரிச்ச எண்ணெய்னால மசாலாஸ் அதிலே இருக்கிறனால கலர் இப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட வந்து நான் என்னது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இந்த சிக்கன் மசாலாஸ் இருந்துச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த பிரியாணி மசாலாஸ் இல்லை, சிக்கன் மசாலால இன்னொரு ஃப்ளேவர், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் திங் பெப்பர், பெப்பர் பொடி, சாரி பெப்பர் தூளா, ஆ அது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் தரதுக்காக சோயா சாஸ் கொஞ்சம் ஒரு பிஞ்சு தான் ஆட் ஆகணும், ரொம்ப ஆட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா வேண்டாம். நெக்ஸ்ட் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் அது கிரேவி கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக. ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு அதை நல்லா இன்னும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனா எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த சிக்கன் ஆட் பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கன்ல கொஞ்சம் இறங்கும். ஏற்கனவே சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கனால ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த மசாலா அண்ட் சிக்கன் ஒன்னோட ஒன்று சேரணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குக் பண்றது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் அது நல்லாவே மசாலாஸ் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ அது அந்த குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீ ரைஸுக்கு கேஷ்யூஸ் அண்ட் உலர் திராட்சையா, அது பேர் என்னன்னா, ஐயோ ட்ரைட் கிரேப்ஸ், எல்லாமே பேர் மறக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து கீல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஷ்யூ ஆட் பண்ணிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ட்ரைட் கிரேப்ஸையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே அந்த கீயோடே நம்ம வந்து கீ ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ஒரு மனம் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இது ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஸோ எஸ், நம்மளோட கீ ரைஸ் ரெடி. ஸோ இந்த ரோஸ்ட், சிக்கன் ரோஸ்ட் வந்து கீ ரைஸ்க்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்கும், தோசை, ஆப்பம். ஸோ சப்பாத்திக்கெல்லாம் டாப் நாச், பரோட்டாக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்கூடயுமே சேரும். நைஸ் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பொதுவாகவே இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் வந்து ட்ரைடாக ரோஸ்ட் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு கிச்சன் நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு மாறே இல்லையா, என்னோட இஷ்டத்துக்கு எப்படியோ வச்சேன், எப்படி இருக்குமோ டேஸ்ட்னு நினச்சேன், பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய டேஸ்ட் ஆஃப் கேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் டேஸ்ட் ஆஃப் கேகே இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதையும் என்னோட இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இன்ஷால்லா இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.